ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாங்க எங்கள் செஞ்சிக்கோட்டையில் நடந்த மயான கொள்ளையை பற்றி பார்ப்போம். உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகள் தங்களுக்கென ஒரு வித்தியாசமான விழாக்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். அதுபோல் மண் சார்ந்த விழாக்கள் பல்வேறு வித்தியாசமான மக்கள் கொண்டாடப்படுகிறது. அந்த விழாக்களில் ஒன்றுதான் மயான கொள்ளை என்று அடிப்படையாகும். அது என்ன அப்படின்னா, மீனவர்கள் சமுதாயத்தில் முதன்மையாக கொண்டாடப்படும் திருவிழாக்களில் மிகவும் சிறந்தது மயான கொள்ளையாகும். மயான கொள்ளை திருவிழா எப்போது நடைபெறும்னு பார்க்கலாமா? சிவராத்திரியை அடுத்து மாசி மாத அமாவாசை தினம் முழுவதும், அதாவது தமிழ்நாடு முழுவதுமே அங்காள பரமேஸ்வரி உள்ள கோயிலில் இத்திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. முக்கியமாக மேல்மலையனூர்ல மிகவும் ஃபேமஸான கொண்டாடப்படுகிறது. ஒரு நாள் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த கதையை பற்றி பார்ப்போம். பார்வதி தேவி பிரம்மாவை பார்த்து 5 முகங்களை கொண்ட தான் சிவன் என்று கருதி பிரம்மாவை வணங்க போனாள். அப்பொழுது பிரம்மாவுக்கு நகைச்சுவையாக சிரித்து விட்டார். இதனால் பார்வதி தேவிக்கு கோபம் வந்து விடுகிறது. உடனே சிவனிடம் சென்று, பாருங்கள், பிரம்மா என்னை சிரித்து விட்டார், நகைச்சுவை பண்ணிவிட்டார் அப்படின்னு பார்வதி தேவி சிவனிடம் சொல்ல, சிவன் கோபம் அடைந்து உடனே பிரம்மாவின் தலையை அறுத்து விடுகிறார். அறுக்கும் பொழுது அந்த ஒரு தலை கபாலம் என்று சொல்லப்படும். அந்த கபாலம் சிவன் கையிலேயே ஒட்டிக்குதாமா, கீழேயே விழுகாம ரொம்ப கஷ்டப்பட்டாராம் சிவன். அப்படியே போய் பிச்சையும் எடுத்துட்டு இருந்தாராம். அப்படி பிச்சையை எடுத்து கிடைக்கின்ற பொருள், சமையல் உணவை எல்லாமே அந்த கபாலமே சாப்பிட்டுடுமா. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த கபாலத்துக்குமே சாப்பிட்டுருமா. இதையே பார்வதி தேவி பார்த்தா, அதாவது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் படியளந்த சிவனுக்கே பஞ்சம் என்றால் என்ன செய்வது என்று யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது, சரஸ்வதி இது நடந்துட்டு இருக்கும் பொழுதே பிரம்மாவின் ஒரு தலையை காணன்னு சரஸ்வதிக்கு கோபம் வந்து விடுகிறது. அந்த கோபம் பார்வதினால தானே எங்க வீட்டுக்காருக்கு பிரம்மாவுக்கு ஒரு தலையை காணோம், அதனால சபித்து விடுகிறாள். நீ எந்த ஒரு, அதாவது ராட்சசி மாதிரியாக, அதாவது யார் கண்ணுக்கும் உக்ரமாக காமித்து, வீடு வாசல் இல்லாமல் நீ நடு இதுவில் மயானத்தில் இருக்கணும்னு சபித்து விடுகிறாள். அப்படியே பார்வதி தேவி போகும்பொழுது மேல்மலையனூர்லங்கிற ஒரு இடத்துல மயானம் கிடைக்கிறது. அது ஒருத்தரோட மலையப்பனோட இடமா. அங்க இவர் புற்று கட்டி அதுக்குள்ள பார்வதி தேவி வசித்து வருகிறார். அதை மீனவர்கள் சமுதாயத்தை தான் காவல் காத்து வருகின்றனரா. அந்த மலையப்பர் என் இடத்துல புற்று இருக்கிறது என்னன்னு இடிக்க போய் அது இடிபடவே இல்லையா. அதனால அதாவது மீனவர்கள் தான் காப்பாத்தி வளர்த்துன்னு வந்தாராம். இதை பார்த்துன்னு இருக்கும் பொழுது சிவனுக்கு உணவே கிடைக்காததற்கு பூராமே கபாலமே சாப்பிட்டு கொண்டு இருக்கிறதை பார்த்து என்ன பண்றாள்னா, பார்வதி தேவி நிறைய உணவு வகைகள்லாம் செஞ்சு கொடுக்கும்போது இந்த கபாலமே சாப்பிட்டுன்னு இருக்குமாமா. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுவாளாமா, அந்த சாப்பாடை வேணுக்குமே கீழே போட்டுருவாளாம் மண்ணுல. அந்த கபாலம் என்ன பண்ணும், கீழே இறங்கி அந்த உணவு உட்கொள்ள போயிடும். உட்கொண்டவன திருப்பியும் பரமசிவன் கையில ஒட்டிக்கும் சொல்லிட்டு தன் காலால மிதிச்சிடலாமா அந்த கபாலத்தை. அதுல இருந்தே இந்த மயான கொள்ளை மயானத்தில் நடைபெறுகிறது என்று ஐதீகமாக சொல்கின்றன. இங்க பாருங்களேன், அவங்க வேஷமெல்லாம் அணிஞ்சிட்டு வர்றாங்க. இது எங்க செஞ்சியில நடைபெற்றது. அந்த குரத்தி வேஷம் போட்டுட்டு அவங்க விபூதி எல்லாம் கொடுத்து செய்றாங்க. அதாவது தனக்கு நோய் நொடி இருந்து இந்த மாதிரி அங்காள பரமேஸ்வரியை கும்பிட்டு, நான் அந்த அலங்காரம் பண்றேன், அந்த வேஷம் போடுறேன், பெரியண்ணன், கருப்பண்ணன், கருப்பு சாமியெல்லாம் நான் வேஷம் போடுறேன்னு சொல்லிட்டு இந்த வேஷம் போட்டுட்டு அந்த முறம் ஒன்று வச்சிருப்பாங்க, அது குடல் அதெல்லாமே வச்சுட்டு அந்த மயானத்தில் என்னென்ன கிடைக்குதோ அதுதான் சாமிக்கு படைக்க எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போய் இந்த மாதிரி வேஷமெல்லாம் போயிட்டு அந்த மயானத்தில் தன் இஷ்டத்துக்கு கும்பிட்டுட்டு வருவாங்களாம். பாருங்க, இந்த மாதிரி ஜனங்களுக்கெல்லாம் பொட்டு வைத்து எல்லாமே செய்வாங்க. இது ஒரு கோலாகலமாக நடைபெறுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கூட இங்க போய் அவங்க கையால வாங்கிக்கிட்டோம்னா
அவ்வளோ நல்லது அப்படின்னு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எங்கள் ஊரில் ஐதீகமாக கொண்டாடப்படுகிறது. இது எல்லா ஊர் ஜனங்களும் வந்து இது ஒரு திருவிழாவாகவே வந்து காளி வேஷம் அணிகிறதும் பெரியண்ணன் வேஷம், அதே போல நிறைய வேடங்கள், குரத்தி வேஷம், காட்டேரி வேஷம் என்று நிறைய வேஷங்கள் அணிந்து கொண்டு வருவார்கள். இது வந்து இந்த 7 நாள் விரதம் இருந்து இந்த மாதிரி வேஷமெல்லாம் அணிந்து இது பயபக்தியோடு இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்துவார்கள். தன் வயலில் விளைந்த உணவு தானியங்களை எல்லாம் கொண்டு வந்து கடவுளுக்கு முன்னாடி மயானத்துல சூறை விடுவார்கள். இந்த மாதிரி சூறை விட்டோம்னா நம்ம விளைச்சல் வந்து இன்னும் அடுத்த வருஷம் மேலும் மேலும் பெருகும் என்று நினைத்து எங்கள் ஊர் ஜனங்கள்லாம் விடுவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தது பாருங்க. மேல தாளத்துடனே அவ்வளவு இதுவாகவே வர்றாங்க. அந்த முரத்தில் குடல் எல்லாமே வச்சுட்டு விபூதியெல்லாம் வச்சு ஜனங்களுக்கு விபூதியெல்லாம் இருக்கும். ரொம்ப அருள் வந்துடும். ஜனங்க ஓடினே இருப்பாங்க. சிலருங்க இந்த மேல தாளத்துக்கு கூட ஆடினும் பாடின்னு இருப்பாங்க. நிறைய கூட்டங்கள் இருப்பனால போலீஸ் பாதுகாப்புடனுமே நடைபெறும். ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஜனங்கள்லாம் ரொம்ப ஆவலோட எதிர்பார்ப்பாங்க. கடைசியில் இந்த அங்காள பரமேஸ்வரி கோபமாக கிளம்பும். மயானத்துக்கு போகும்போது அங்கே மயானத்தில் தானே அந்த கபாலம் கொள்றதுக்காக, அதனால அங்க போய் இருக்கும். இதே மாதிரி ஆக்ரோஷமாக இருப்பதனால சிவன் வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அதாவது ருத்ர தாண்டவம் ஆடி அங்காள பரமேஸ்வரியை கைத்தால கட்டி வச்சிருப்பாங்களாம். இன்றைக்கு மட்டும் அந்த கயிறை கட்டிட்டு அவுத்துட்டா அங்காள பரமேஸ்வரி வந்து உயிர் பலி எடுப்பா அப்படின்னு ஒரு ஐதீகமாக சொல்லப்படுகிறது. இது ஆக்ரோஷமாக மயானத்தை நோக்கி நடந்து சென்று அங்கே எல்லாம் சூறையாடி எல்லாம் அந்த மயானத்தில் ஒரு திருவிழா மாதிரி நடந்து பின்னர் இரவு அமைதியான சாந்த ரூபமாக கோயிலுக்கு வந்து அடையும். இப்போது இந்த படத்துல காமிக்கிறது வந்து கோவதாபங்களோட கிளம்புதாமா. அப்ப வந்து எலுமிச்சம் மாலையெல்லாம் போட்டிருப்பாங்க. சாமியை சுத்தி மண்டையோடுகள் மாலையெல்லாம் போட்டிருப்பாங்க. நிறைய அந்த கால் கூட அப்படியே பயங்கர ரூபத்துல நடனமாடி ருத்ர தாண்டவம் மாதிரி சிவன் போல நடனமாடிட்டு இருக்கும். இது மயானம் முடிஞ்சு திருப்பியும் கோயிலுக்கு செல்லும்போது சாந்த சுரூபமையா இரவு நேரத்துல போகும். அதாவது போகும்போது நம்ம இறைவனை கும்பிடுவோம், வரும்போதும் இறைவனை கும்பிட்டு நேர்த்தி கடனை இந்த ஊரில் நிறைவேறப்படுகிறது. பாருங்க, அப்பொழுது கற்பூர ஆரத்தி எல்லாம் கொடுத்து எல்லாம் நிறைவு செய்கின்றன. இந்த திருவிழா 7 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. டெய்லியுமே அங்காள பரமேஸ்வரி நகர்வளம் ஊர்வலம் வருவாங்க. அப்பொழுது நம்ம வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம வேண்டிக் கொண்டு பிரசாதமாக செய்வார்கள். பொங்கல் இடுவார்கள். இந்த மாதிரி வேஷங்கள் எல்லாம் போட்டு மாவிளக்கு போட்டு நிறைய கிராண்டா கொண்டாடுவாங்க. பாருங்க, இதுதான் அந்த கோயில், அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில். அது வேஷம் அணிந்து இந்த மாதிரி இருப்பாங்க. இது பாருங்க, நேரடியா காமிக்கிறோம் காளி வேஷம். இது சிவனுடையும். இதுதான் மயான கொள்ளை உருவான வரலாறு.